அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் மீன ராசி குரு பெயர்ச்சி பலன். இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் மாலை 5 மணிக்கு மேலே குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போது குரு பகவான் மீன ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். மேசராசி செவ்வாயோட வீடு, அதிலிருந்து சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசிக்கு போகிறார், 3ஆம் வீடு. அந்த ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீரிடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இப்படி 9 பாதங்களை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் கடந்து செல்வார். இதில் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்ராடாதி நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதம், இப்படி 9 பாதங்கள் அடங்கிய மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து என்ன பலனை கொடுப்பார்? 3ஆம் வீடு ஒரு தைரிய ஸ்தானம். நினைச்ச காரியத்தை நல்லபடியாக எப்படியாவது சாதிக்கணும், எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள், இந்த மாதிரி மனதுக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்பட்டு நீண்ட நாள் எண்ணங்களை எல்லாம் சாதிக்கிறதுக்கு குரு பகவான் துணை இருப்பார். இதில் ஒரு சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட மீனராசிக்காரர்கள் அந்த துறையில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சியத்தை முன்னெடுத்து அதில் பயணிப்பார்கள். இதில் எந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட்டாலும் மீன ராசிக்காரர்கள், அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கு இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த இலக்கை அடையணும், அந்த எல்லையை தொடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்து சிந்தித்து செயல்படுவாங்க. இதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் நீங்கும். சகோதரர்களுடைய ஒற்றுமை கொஞ்சம் மேலோங்கும். சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமையும். அவர்களுடைய முன்னேற்றம் வெளியே தெரியலனா கூட அவர் மனதுக்குள்ளேயே திட்டம் வகுத்து ஒரு தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு ஒரு பாதையை வகுத்து எப்படியாவது அந்த இலக்கை அடையணும் என்பதில் முயற்சி செஞ்சு அதுலேயும் வெற்றி காண்பார்கள். இதில் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வாகனம் வாங்கணும், வாகனத்தை புதுப்பிக்கணும், அதுலாம் கொஞ்சம் அக்கறை இருக்கும். இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இது போன்ற சிந்தனைகளும் மேலோங்கி வரும். அதில் மீன ராசிக்காரர்கள் இப்போ 2ஆம் வீட்டில் கொஞ்சம் இல்லறஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் கணிசமான அளவுக்கு வருமானம் இருந்தது. இது 3ஆம் வீட்டுக்கு செல்கிற போது அதில் வரக்கூடிய வருமானத்தை அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். பொருளாதாரத்தை கொஞ்சம் மறைமுகமாக வைத்து தனக்கென்று ஒரு சேமிப்பாக ஒரு பாதுகாப்பான பண வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் முயற்சியும் பண்ணுவாங்க. இதில் குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு உடைய ஸ்தான பலகம் 3ஆம் வீடுனா அங்கேருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும். அப்போ குரு 5ஆம் பார்வையாக கன்னி ராசி புதன் வீட்டையும், விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டையும், மகர ராசி சனி வீட்டையும் பார்க்குது. 5, 7, 9ஆம் பார்வையாக. மீன ராசிக்கு அது 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது ஒரு கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் கூட இருந்து தொழில்துறையிலையும் அலுவலக பணியிலையும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர்களுடைய அன்பையாலும் ஆதரவாலும் உடனிருந்து அவர்கள் செய்கிற உறுதுணையால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில். அதில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். வீட்டில் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக முயற்சி செஞ்சு அதை வெற்றியாக மாற்றி பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்துக்குரிய விஷயத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்க.
மாணவர்கள் கல்வியில் ஒரு அபரிதமான முயற்சி இருக்கும். ஒரு குரூப் ஸ்டடி, ஒரு தனித்து படிக்கிறத விட நண்பர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு அவர்களெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதில் அறிவை வளர்த்தி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நல்லா அமையும். ஒற்றுமை உணர்வோடு படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். பிறகு 9ஆம் இடத்த குரு பார்க்குது, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டை. இதனால் தந்தை உடைய ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கும். தந்தை வழியில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் மேன்மையை தரும். தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து, வீடு, பூமி, பூர்வீக சொத்து இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிர்ஷ்டகரமாக பொருளாதார முன்னேற்றம், திடீர் தனலாபம் கிட்டும். அதிர்ஷ்டத்தில் எதிர்பாராத விதமான பண வருமானம் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் வீட்டை குரு பார்வை செலுத்துவதால் இதில் பதவி உயர்வு, அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, ஒரு நிலையான உயர்வான இடத்த பிடிக்கணும்னு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நல்லா சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுகிற போது அந்த நிலையை, உயர்வான நிலையை அடைவதற்கும் குரு பகவான் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். இதில் 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குது மகர ராசி சனியுடைய வீட்டில். இதனால் இந்த வருடம் மீனராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக கடுமையாக உழைத்து அதில் லாபத்தை ஈட்டுவார்கள். தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக பணியாற்றுவதில் முதன்மை நிலைக்கு அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொள்வார்கள். அதில் எந்த அளவுக்கு உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு கிட்டும். நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கு நல்லதொரு வாய்ப்புகள் இருக்கிறது. மூத்த சகோதரர்களிடமிருந்து மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆகவே 2024 2025 மே முதல் வாரம் வரைக்கும் குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலிருந்து நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்குவார். அதில் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியத்திற்கு உரம் சேர்ப்பார். நல்ல தைரியத்தை கொடுப்பார். எடுத்த காரியத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தன்முனைப்போடு செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்டு பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைய வைப்பார். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். இதில் மே மாதம் ஒரு 15ஆம் தேதி அதிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு தைரியத்தோடு ஒரு துணிச்சலாக ஒரு காரியத்தில் இறங்கி அதை வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு அமையும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றி பெறும். ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள்லாம் விலகி கஷ்டங்கள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற்று நல்லதொரு முன்னேற்றம் மீனராசிக்காரர்கள் ஒரு உயர்வான பலனை அடைவார்கள். பிறகு டிசம்பர் 15, ஜனவரி, பிப்ரவரி 15 இது போன்ற 2025 தொடக்கத்திலையும் தொழிலில் நிறைய மாறுதல், முன்னேற்றம் அடையும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். ஒரு புதிய தொழிலை தொடங்கி அதில் நல்லதொரு முன்னேற்றம், லாபம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், செல்வம், செல்வாக்கு வரக்கூடிய சூழ்நிலை 2025 தொடக்கத்திலே அமையும். டிசம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வும், மக்களால் பாராட்டப்படக்கூடிய பேரும் புகழும் கிடைக்கும். தொழில்துறையில் ஒரு உயர்வான இடத்துக்கு வருவதற்கும், அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய, நண்பர்கள் பாராட்டப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் மனதுக்கு மகிழ்ச்சியும் பெருமையையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் 2024-25 குரு பயிற்சியை வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து அதற்கேற்ற நல்ல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், சேமிப்பு, லட்சியங்கள், நினைத்த காரியங்கள், எண்ணங்கள், குறிக்கோள், தைரியம் இது போன்ற விஷயங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
குரு அருள் மீனராசிக்காரர்களுக்கு என்றும் இருக்கும். சனிக்கிழமை நவகிரக வழிபாடு எடுத்துக்கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். மற்றபடி குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.